ஹாய், இன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப்பு வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சுகர் 1 கப் சுகர், 4 ஏலக்காவை வந்து சர்க்கரையில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த குலாப் ஜாமுன் பவுடரை வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி அதிகமாக போயிடும். அப்புறம் குலாப் ஜாமுன் சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேணால் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். பால் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணியில் செய்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் லேசாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக பிசைய வேணாம். லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறுன பிறகு கையில் ஒட்டாது. இப்போ லேசாக ஒட்டும், அப்புறமா நல்லா ஊறுன பிறகு ஒட்டாது. ஒரு 5 மினிட் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். 1 கப் சுகர். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால நான் 1 கப் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் இனிப்பு பார்த்துட்டு, உங்கள் சர்க்கரை எவ்வளோ இனிப்பாக இருக்குமோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மெல்ட் ஆகிட்டும். கரைஞ்சால் போதும். இந்த ஒரு கம்பி பதம் இதெல்லாம் வர தேவையில்லை. லேசாக கரைஞ்சால் போதும். லேசாக வேணால் குங்குமப்பூ வேணால் 2-3 சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சர்க்கரை ஒரு கம்பி பதம்லாம் வேணாம். இப்படி தொட்டு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா லேசாக பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அந்த திட்டம் தான், அதை எடுத்துடணும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. லேசாக பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுகர் சிரப் அப்படியே வச்சுருந்தோம்னா கெட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு 2-3 சொட்டு லெமன் ஜூஸ் ஊற்றினோம்னா லிக்விடாக அப்படியே இருக்கும். இல்லாட்டி சுகர் சிரப் வந்து ரொம்ப கெட்டியாக ஆகிடும். இப்போ அந்த கடாய் வந்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகிடுச்சு. குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா திரும்ப இந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், கையிலே ஒட்டலை. லேசாக நெய் தடவிக்கிட்டு இந்த நல்லா பால் பண்ணுறதுக்கு, மிக்ஸை வந்து நல்லா பால் பண்ணுறதுக்கு லேசாக கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. இல்லாட்டி லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும், கிராக் ஆகும். சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் மாவு. ரொம்ப பெருசாக எடுத்து மாவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்து ஊறிடுச்சுன்னா ரொம்பவுமே பெருசாகும். அதனால் நல்லா இப்படி 2 கையால் கொஞ்சம் லேசாக இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டுங்க. கொஞ்சம் விரிசல் இருந்தாலுமே ஊறுன பிறகு உடஞ்சி போயிடும். லேசாக நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த சைஸ் போதும். மீதி இருக்கிற எல்லா மாவுமே இதே ஒரே ஈக்குவலாகவே பண்ணுங்கள். இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் நான் பால் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா மாவும் நல்லா உருட்டிட்டேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மீடியம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சு போயிடும். மேலே கரிஞ்சிரும், உள்ளார வேகாமல் போயிடும். எல்லாத்தையும் பொறுமையாக போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கலர் வரட்டும். ஏன்னா மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பில் ஊறிடுச்சுன்னா இன்னும் சரியாக வேகலை, எல்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த பிறகு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதில் கோல்டன் கலர் தெரியுது, ஆனால் கேமராவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்லா திட்டமாக வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உடனே சுகர் சிரப்பில் போடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆறணும். சுகர் சிரப்பும் கொஞ்சம் லேசாக வெதன்னு இருக்கணும். குலாப் ஜாமுனும் கொஞ்சம் லேசாக வெதன்னு இருக்கணும். அப்போ தான் போடணும், இல்லாட்டி எல்லாம் உடஞ்சி போயிடும். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்லேயே போடுங்க, கரிஞ்சிரும். இது நல்லா வெந்துடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இதுவும் இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டு எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணுன்னா நெய்யில் கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். நான் எண்ணெயில் தான் பொரித்தேன். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து சுகர் சிரப்பில் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடும். ஊறின பிறகு நான் காட்டுறேன். நல்லா ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆகுது. நல்லா ஊறி நல்லா எங்கேயுமே பாருங்கள் வெடிப்பே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது, உடையவே இல்லை. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.